பௌஷ்ய மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மகாத்மியத்தின் 19ஆம் அத்தியாயமான 19ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இந்த கதையானது பகவான் நாராயணர் நாரத மாமுனிவரிடம் கூறியது. நாரதரே, பக்தர்களை விரும்பும் பகவான் சுதேவ பிராமணரை தனது வார்த்தைகளால் மகிழ்வித்து இவ்வாறு கூறினார். பகவான் கூறினார், த்விஜராஜரே, என் அன்பான பௌஷ்ய மாதமானது வரும்போது தாங்கள் இருவரும் புருஷரின் உண்ணா நோன்பும் இங்கே அமர்ந்திருப்பதும் பௌஷ்ய மாதத்திற்கு சேவை செய்ததை நீங்கள் அறியவில்லையா? த்விஜராஜரே, பிரம்மதேவர் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளையும் புருஷோத்தம மாத அனுஷ்டானத்தையும் எடை போட்ட பொழுது வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகள் மிகவும் இலகுவானவை, மேலும் பௌஷ்ய மாத அனுஷ்டானமானது. எனவே பௌஷ்ய மாதம் உலகில் மிகவும் மதிக்கப்படுகிறது மற்றும் மேலும் கொண்டாடப்படுகிறது. பிறந்த போதிலும் பௌஷ்ய மாதத்தில் மந்திரம், ஜபம், தவம், நீராடல் மற்றும் தானம் ஆகியவற்றில் பாதி கூட செய்யாதவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். ஆகையால் என் அன்பானவர்களே, புருஷோத்தம மாதத்தை கடைபிடிக்க நீங்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். புருஷோத்தமருக்கு சேவை செய்பவர்கள் என்னை அடையும் பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவார்கள். நாரத மாமுனிவரிடம் நாராயணர் கூறினார், நாரதரே, இதை கூறிவிட்டு பிரபஞ்சத்தின் இறைவனான பகவான் ஸ்ரீஹரி கருடனின் மீது ஏறி புனிதமான வைகுந்த வாசஸ்தலத்திற்கு புறப்பட்டார். சுதேவ பிராமணர் தனது மனைவியுடன் கிட்டத்தட்ட இறந்த பிறகு மீண்டும் அவர் உயிர் பெற்றார். தனது மகன் சுகதேவனை கண்டு அவர் நாளுக்கு நாள் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் கூறினார், இத்தகைய ஒரு மாதம் எங்கும் அறியப்படவில்லை அல்லது கேள்விப்படவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயமாகும். இவ்வாறு அத்தகைய அதிசயத்தை அனுபவித்த சுதேவ பிராமணர் இவ்வளவு கடுமையான மாதத்தை அனுபவித்து விரதம் அனுபவித்து பௌஷ்ய மாதத்தை கடைபிடிக்க தொடங்கினார். இப்படித்தான் நீங்கள் மன்னர் திரத்வன் புகழ் பெற்றீர்கள் என்று வால்மீகி முனிவர் கூறினார். அரசரே, பௌஷ்ய மாதத்தை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் அனைத்து சித்திகளையும் அனுபவிப்பவர் ஆகிவிட்டீர்கள். அரசரே, நான் இப்போது தங்கள் வினாவிற்கு விடையளித்துள்ளேன். முந்தைய ஜென்மத்தில் உங்கள் மகன் சுகதேவன், இப்போது இந்த கிளி ஸ்ரீஹரி அவரை உயிர்ப்பித்தது, அவருக்கு உயிர் கொடுத்துள்ளது. 12,000 ஆண்டுகள் வாழ்ந்த பின்னர் சுகதேவர் சொர்க்கத்திற்கு சென்றார். அதே சுகதேவர் ஒரு காட்டு ஏரியில் ஒரு ஆலமரத்தில் மிதந்து சம்சார கடலில் மூழ்கினார். தனது முந்தைய பிறவியிலிருந்து வந்த தனது தந்தையான உங்களை ஒரு சிறப்பு பிறவியின் வடிவத்தில் கருணையுடன் கண்ட யுக்தோக்தரர் இந்த அரசரை விடுவிக்காவிட்டால் தானும் கட்டுப்படுவான் என்று சிந்திக்க தொடங்கினார். இதனால் அவரது முந்தைய பிறவியிலிருந்து இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்வது வீணாகிவிடும். எனவே அவர் தனது முந்தைய பிறவியிலிருந்து தனது தந்தைக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த எண்ணத்தை மனதில் கொண்டு கிளி உங்களுக்கு இந்த அறிவை கொடுத்தது. பௌஷ்ய மாதமான தை மாதத்தின் 19ஆம் அத்தியாயமான 19ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.